கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த வாலிப வயதுல அநேகர் தவறி போக காரணம் என்ன? யாரோ ஒருடைய தவறான போதனை, தவறான வழி, தவறான ஆலோசனைகளை கேட்டு நடப்பதால் தான். ஆனால் தாவீது தன்னை தேவன் நடத்தின விதத்தை பாடுகிறார் பாருங்கள். எந்தெந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று தாவீதுக்கு தேவன் போதித்து வந்தார். ஏன் சொன்னா, அவர் எல்லா காரியத்தையுமே கர்த்தரிடம் போய் சொன்னார். கர்த்தர் தினமும் தாவீதுக்கு போதித்து வந்தார். தினமும் அவர் நடக்க வேண்டிய வழியை அவருக்கு காட்டினார், ஆலோசனையும் சொன்னார். தாவீது எதை செய்தாலுமே கர்த்தரின் கண் அவர் மேல் இருந்தது. ஒவ்வொரு காரியத்திற்குமே அன்றைக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருந்தார் தாவீது ராஜாவுக்கு. இப்படி கர்த்தரிடம் போய் எல்லாவற்றையுமே அவர் சொன்னதால் தான் கர்த்தர் தாவீதை எல்லாருக்கும் முன்பாக புத்திமானாய் நடக்க வைத்தார். நீங்களும் மற்றவங்களுக்கு முன்பாக புத்திமான்களாய் நடக்க வேண்டும் என்றால் தினமும் ஏசப்பா கிட்ட போய் என்ன செய்ய போறீங்க? உங்க காரியங்களை சொல்ல போறீங்க. அவர் உங்களுக்கு கண்டிப்பாக போதிப்பார், நல்ல வழியை காட்டுவார், ஆலோசனை சொல்லி புத்திமான்களாய் உங்களை நடத்துவார். நீங்க இனி புத்திசாலிகளா இருக்க போறீங்க. ஆமென். God bless you.